ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தொடக்க காலத்தில் நடந்த கிளர்ச்சிகள் அந்த டாப்பிக்லேருந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோஸ் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அந்த டாப்பிக்லேருந்து எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மங்கள் பாண்டே இந்திய போர் வீரர்களை அழைத்து ஆங்கிலேயர்களை பழிவாங்க பகிரங்கமாக கூறிய நாள் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 29 மார்ச் 1857. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டாமின் இ ஹோக் என்னும் நிலம் ஆங்கிலேயர்களால் டேஷுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சாந்தல் பழங்குடியினர். அடுத்து பாருங்கள். இவைகளில் வேலுத்தம்பியை பற்றிய சரியான கூற்றை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி வேலுத்தம்பியை பற்றி 3 கூற்று கொடுத்துருக்காங்க. அதில் எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் பூர்வீக மக்களையும் சேர்த்து ரகசிய தாக்குதலை நடத்த திட்டமிட்டார். ஸோ இது தப்பு. ரெண்டாவது பாருங்கள். இவர் தெற்கு திருவாதங்கூர் பகுதிக்கு தாசில்தாராக இருந்தார். அது சரி. ஸோ எந்த பகுதிக்கு தாசில்தாராக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். இவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் நெருக்கமாக பணியாற்றினார். அது தப்பு. ஸோ ரெண்டாவது மட்டும்தான் சரி. அடுத்து பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது சரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரியான கரெக்ட்லி மேட்ச்டு பேர் கேட்டிருக்காங்க. ஸோ தமிழில் டிரான்ஸ்லேஷனில் தப்பு பண்ணியிருக்காங்க. இதை பாருங்கள். 1857 சிப்பாய் கழகம். ஸோ இது பார்த்தீங்கன்னா விடி சவாஸ்கர். ஸோ அவர் தான் எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வல்லபாய் பட்டேல் முதல் பிரதம மந்திரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது தவறு. முதல் பிரதமர் நேரு, நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் ஆரிய சமாஜம்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் தவறு. ஸோ ஆரிய சமாஜத்தை நிறுவனது சுவாமி தயானந்த சரஸ்வதி, அவர் தான் நிறுவியிருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா சைமன் குழு சிஆர் தாஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது தவறு. சிஆர் தாஸ் என்ன கட்சி நிறுவியிருப்பார்னா சுயராஜ்ய கட்சி நிறுவியிருப்பார். இதில் ஃபஸ்ட்டு மட்டும்தான் சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள். பேரரசர் 2ஆம் பகதூர் ஷா செப்டம்பர் 1857 எங்கு நாடு கடத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரங்கூன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ பொறுத்து கொடுத்துருக்காங்க. பொறுத்து சொல்லியிருக்காங்க. பிரிஜிஸ் காதர் பார்த்தீங்கன்னா அவுத் நவாப், நானா சாஹிப் கான்பூர், குன்வர் சிங் பீகார், மௌலவி அகமதுல்லா பைசாபாத். இந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கின இடமும் பேரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள். நிலம் கடவுளுக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டுடுமியான். அவர் தான் சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள். ஸோ கீழ்கண்டவாறு 1857 ஆண்டு புரட்சியை ஆங்கிலேய வரலாற்றாசிரியர்கள் எவ்வாறு அழைக்கின்றனர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சிப்பாய் கழகம். சிப்பாய் கழகம் பார்த்தீங்கன்னா 1857. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. சிப்பாய் கழகம், முதல் இந்திய சுதந்திர போர், பெரும் புரட்சி, முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்குது. இதுக்கு பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். ஸோ இந்திய பழங்குடியின இனங்கள் கொடுத்துருக்காங்க. அது பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். பில்கள். ஸோ பில்கள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்து, போடோ அசாமு, கோண்டா ஒடிஷா, முண்டா ஜார்க்கண்ட். அடுத்து பாருங்கள். 1857 புரட்சியின் போது ராணி லட்சுமிபாய் பற்றி கிளர்ச்சியாளர்களில் ஒரே ஆணாக இருந்த பெண் இங்கே கிடத்தப்பட்டு இருக்கிறார் என்று யார் குறிப்பிட்டார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜென்ரல் ஹியூ ரோஸ். அடுத்து பாருங்கள். லக்னோவின் ராணி அஸ்ரத் மஹால் பேகம் பிரிட்டிஷாரை எதிர்த்தது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அவகாசியலி கொள்கையை எதிர்த்தது.
அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எது இந்தியாவில் நடந்த முதல் சத்தியாகிரக இயக்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சம்ப்ரான் சத்தியாகிரக இயக்கம் தான். சம்ப்ரான் சத்தியாகிரக இயக்கம் பார்த்திங்கன்னா எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1917. தண்டி யாத்திரை வந்து 1930. வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகமும் 1930 தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேடா சத்தியாகிரகமும் வந்து 1918. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நடந்தது வந்து சம்பிரான் சத்தியாகிரகம் தான். அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள், அந்நிய ஆட்சிக்கு எதிராக நடந்த முதல் கிளர்ச்சி 1770 வங்காளத்தில் வெடித்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், காரணம், இதற்கு முக்கிய காரணம் அழிவை ஏற்படுத்திய பஞ்சமும் மற்றும் விவசாயிகள் சுரண்டப்பட்டதும் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரியான விளக்கம். அடுத்து பாருங்கள், பொறுத்துக்க வந்து கொடுத்துருக்காங்க. நூலும் படைப்புகளும் கொடுத்துருக்காங்க, அதை பொறுத்து சொல்லியிருக்காங்க. பங்கிம் சந்திரா பார்த்திங்கன்னா தேவி சௌதாரணி, தீனபந்து மித்ரா வந்து நீல் தர்மன் நமக்கு தெரியும். பிரேம்சந்த் வந்து சதரஞ்ச் கோ கிலாரி. இதுக்கான ஆன்சர் வந்து 231. அடுத்து பாருங்கள், நீல் தர்மன் என்ற நாடகத்தின் கருப்பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீல் தர்பன் அப்படின்னா அதோடைய கருப்பொருள் என்னன்னு கேட்குறாங்க. தோட்ட தொழிலாளர்களின் துயரம். அடுத்து பாருங்கள், எந்த இடத்தில் அகேம் புரட்சி வெடித்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அசாம். அகேம் புரட்சி வந்து அசாம். அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பிரான் வந்து நமக்கு தெரியும் 1917. கேடா வந்து 1918. அதுக்கப்புறம் அகமது போராட்டம் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுவும் வந்து 1918. அதுக்கு பின்னாடி தான் வந்து அந்த இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கும். பைசாகி நாள் வந்து கரெக்டாக இயர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம்பிரான், செகண்ட் வந்து கேடா. ஸோ அதை வச்சே நம்ம பொறுத்திருக்கலாம் 1, 2. ஸோ 1, 2னா ஆப்ஷன் ஏல மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான். அடுத்து பாருங்கள், ஓம் சந்திரகாரின் பிரகடனம் டேஷ் கிளர்ச்சிக்கு வழிவகுத்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, இண்டிகோ கிளர்ச்சி. அடுத்து பாருங்கள், நீல் தர்பன் என்ற இண்டிகோ தோட்டக்காரர்களின் எதிர்ப்பை சித்தரிக்கும் நூலை எழுதியவர் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, தீன்பந்த் மித்ரா. அடுத்து பாருங்கள், ஜமீன்தாரி முறை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜமீன்தாரி முறை 1793ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசால் உருவாக்கப்பட்டது. இது வந்து சரிதான். யார் உருவாக்கியிருப்பாங்கன்னா காரன் வாலிஸ் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் தான் வந்து உருவாக்கியிருப்பார். எப்போன்னு பார்த்துக்கோங்க, 1793. ஸோ அடுத்து பாருங்கள், காரன் வாலிஸ் பிரபு நில உரிமையாளர்களுடன் வரி பகிர்வு தொடர்பின் தீர்வை ஏற்படுத்தினார். ஸோ ரெண்டாவது வந்து சரி, 1, 2 சரி. மூணாவது பாருங்கள், விளைபொருள் மதிப்பில் 50% நில வரியாக வசூலிக்கப்பட்டது. அது வந்து தவறு. ஸோ 1, 2 மட்டும் சரி. அடுத்து பாருங்கள், ஸோ 1857ஆம் ஆண்டு புரட்சி நாகரிகத்திற்கும் அநாகரிகத்திற்கும் இடையே ஆன மோதல் என்ற கருத்தை கூறியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, டிஆர் ஹோம்ஸ். அடுத்து பாருங்கள், யாருடைய பிறந்த நாள் ஜன்ஜாதியா கௌரவ் திவாஸ் பழங்குடியினர் பெருமை தினம் என்று கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, பிர்சா முண்டா. பார்த்துக்கோங்க, ஜன்ஜாதியா கௌரவ் திவாஸ்னால் என்ன அப்படின்னு கேட்கலாம். பழங்குடியினர் பெருமை தினம். ஸோ யாருடைய பிறந்த நாள்னு பார்த்தீங்கன்னா பிர்சா முண்டா அவருடைய பிறந்த நாள் தான். அடுத்து பாருங்கள், அரிசபிதா ஒரு பாரம்பரிய பணியார வகை இனிப்பானது டேஷ் இன மக்களோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, சாந்தல். அடுத்து பாருங்கள், வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் பட்டம் எந்த விவசாயிகளால் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பர்தோலி. இந்த பர்தோலி சத்தியாகிரகத்துக்கு வந்து தலைமை ஏற்று நடத்தினது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா
சர்தார் வல்லபாய் பட்டேல் தான். அதனால் வந்து அந்த விவசாயிகள் வந்து அவருக்கு வந்து சர்தார் அந்த பட்டத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியின கிளர்ச்சி இது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கோல் கிளர்ச்சி. அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றில் சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நானா சாஹிப் வந்து ஜென்ரல் ஹென்ரி ஹேவ்லாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பாருங்கள், ராணி லட்சுமிபாய் வந்து சர் ஹிகிஸ் ரோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தாந்தியா தோப்பே வந்து ஜென்ரல் வில்லியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குன்வர் சிங் வந்து ஜென்ரல் ஆக்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எது சரியாக இருக்குன்னா 1, 2 மட்டும் சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்ட நிகழ்வுகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கிளர்ச்சிகள்லாம் வந்து நம்ம கரெக்டாக வந்து வரிசைப்படுத்தணும். இதில் பார்த்தீங்கன்னா பெரும் புரட்சி நமக்கு தெரியும் 1857, சாந்தல் வந்து 1855, சம்ரான் வந்து 1917, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மப்லா கிளர்ச்சி, ஐ திங்க் அது கரெக்டாக எனக்கு தெரியல. அதில் கரெக்டான ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சந்தால் கிளர்ச்சி வருமா, சந்தால் கிளர்ச்சி வந்து அப்போ 2 ஃபஸ்ட்டு, செகண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரும் புரட்சி, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம்ரானு, அதுக்கப்புறமா வந்து மாப்ளா கிளர்ச்சி வந்து கொடுத்துருக்காங்க 2, 3, 4, 1. அடுத்து பாருங்கள், பம்பாயில் கொடூர பிளேக் தொற்று நோய் பரவிய ஆண்டு. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கிபி 1896. அடுத்து பாருங்கள், ராஜ்மஹால் பகுதியில் டெமின் ஈகோ என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சந்தல் இனத்தாரின் இடம். அடுத்து பாருங்கள், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக முதலில் எழுந்த சன்னியாசி அண்டோலன் கிளர்ச்சி தோன்றிய இடம். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, வங்காளம். அடுத்து பாருங்கள், 1857 கிளர்ச்சி பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், கிளர்ச்சி வெடிப்பதற்கு முன்பே மங்கள் பாண்டே இறந்து தீயாகி விட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அது வந்து சரியா கேட்டால் சரிதான். அடுத்து பாருங்கள், கான்பூரில் லீனத் மஹால் தலைமையில் கிளர்ச்சி நடந்தது, அது வந்து தவறு. அடுத்து பாருங்கள், கன்வர் சிங் பீகாரில் நடந்த கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்தினார், ஸோ அது வந்து சரி. அதுக்கப்புறம் பாருங்கள், ராணி லட்சுமிபாய் 1859 ஜூன் 17 அன்று போரில் இறந்தார், அது வந்து தவறு. ராணி லட்சுமிபாய் வந்து 1858 ஜூன் 18, அப்போ தான் இந்த ஜூன் 17, 18, ஸோ அந்த டேட்டாவில் தான் வந்து இறந்துருப்பாங்க. 1858 தான் வந்து இறந்துருப்பாங்க. 59ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்போ வந்து தவறு. அப்போ 1, 3 மட்டும் தான் வந்து சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், பின் வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், மங்கள் பாண்டே வந்து எப்போ தூக்கில் போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 8, 1857. ஓகேவா? இப்போ ஜான்சி ராணி மரணம் வந்து நமக்கு தெரியும் 1858 ஜூன் 18. அதுக்கப்புறம் மீரட் கிளர்ச்சி வந்து மே 1857. தானாப்பூரில் கிளர்ச்சி வந்து அது கரெக்டாக நமக்கு இயர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஸோ அவங்க கொடுத்துக்கிற ஆப்ஷன் படி பார்த்தா 4 to 13. ஃபஸ்ட்டு வந்து 4, மங்கள் பாண்டே வந்து தூக்கில் இடப்பட்டது வந்து ஏப்ரல் 1857. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீரட் கிளர்ச்சி அதுவும் 1857, இது மே. மங்கள் பாண்டே தூக்கில் போட்டது ஏப்ரல், மீரட் கிளர்ச்சி வந்து மேலே வெடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ தான்பூர் கிளர்ச்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜான்சி ராணி மரணம். ஸோ அவங்களுடைய மரணம் பார்த்தீங்கன்னா 1858 ஜூன் 18. ஒரு சில டேட்டாவில் 17 கொடுத்துருக்காங்க, ஸோ 18 கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. ஸோ இதே கொஸ்டின் வந்து திரும்ப வந்து பின்னாடி ரிப்பீட் ஆகிருக்கு, நான் சொல்கிறேன். அடுத்து பாருங்கள்,
ஸோ இதில் வந்து எது சரியான இணை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேலூர் கழகம் வந்து ஜூலை 10, 1806 அது வந்து சரி. அடுத்து பாருங்கள், 1857ஆம் ஆண்டு புரட்சி தேயிலை தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தேயிலை தொழிலாளர்களுக்கும் அவனுக்கும் வந்து சம்மதமே கிடையாது. ஓகேவா, மங்கள் பாண்டே தான் தொடக்க புள்ளியாக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் பாருங்கள், மெட்ராஸ் மகாஜன சபை வந்து பி ரங்கையா நாயுடு, அது வந்து சரிதான். ரங்கையா நாயுடுவும் ஆனந்தச்சார்லும் வந்து நிறுவியிருப்பாங்க. ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1884 வந்து நிறுவியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், வங்க பிரிவினை வந்து ஜூலை 20, 1905 சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து சரி. ஸோ ரெண்டாவது மட்டும் தவறு. அடுத்து பாருங்கள், எந்த பழங்குடியின மக்களின் கிளர்ச்சி உல்குலான் என்று அறியப்படுகிறது? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, முண்டா கிளர்ச்சி. உல்குலான்னா முண்டா கிளர்ச்சி. அடுத்து பாருங்கள், நீல் தர்மன் நாடகம் இந்த யார் எழுதுனது? அதே தான் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருப்பாருங்க. தீனபந்து மித்ரா. அடுத்து பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சிகளை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து காலவரிசைப்படுத்தணும். சில பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தண்டி வந்து நமக்கு தெரியும். தண்டி வந்து எப்போது 1930. சம்பிரான் வந்து தெரியும் 1917. கதர் வந்து 1915. கிலாவத் வந்து 1919. ஸோ இப்போ வந்து பொறுத்தலாமா? ஃபஸ்ட்டு வந்து 3, அதுக்கப்புறம் வந்து 2, அதுக்கப்புறம் வந்து 4, அதுக்கப்புறம் வந்து 1. ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றுள் பிரிட்டிஷாருக்கு எதிரான பழங்குடியினர் கிளர்ச்சிக்கான முக்கிய காரணங்கள் வந்து எதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பிரிட்டிஷாரின் ஆட்சி அவர்களுடைய பகுதிகளில் விரிவாக்கம், அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்றவர்களுடைய ஊடுருவலுக்கு பிரிட்டிஷ் ஆதரவளித்தது, அதுவும் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடல் உழைப்பிற்கு ஊதியமில்லா தொழிலாளரை தேர்வு செய்தது, அதுவும் ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா 4வது மட்டும் வரல, பழங்குடியினரின் தனித்திருக்கும் தன்மை. இந்த 3ம் தான் வந்து காரணம், பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், 1857 என்ற புத்தகத்தை எழுதியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1857 இங்கே வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து தப்பாக எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ 1857 ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க என்ற புத்தகத்தோட ஆசிரியர் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, டாக்டர் எஸ்என் சென். அடுத்து பாருங்கள், பின்வரும் அவற்றை பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரயத்வாரி முறை பார்த்திங்கன்னா 1820. 3ஆம் மைசூர் போர் வந்து 1790. உட்ஸ் கல்வி அறிக்கை வந்து 1884. அண்டர் கமிஷன் வந்து 1882. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 3142. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் இந்தியாவில் ஆங்கில அரசிற்கு எதிராக திட்டமிட்டு நடத்தப்பட்ட தொழிலாளர்களின் முதல் வேலை நிறுத்தங்களில் ஒன்றாகும் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம். அடுத்து பாருங்கள், சரியான காலவரிசை இப்போ பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. வாங்க, வேலூர் கழகம் வந்து நமக்கு தெரியும். ஸோ 1806. ஜான்சி ராணி தோழி வந்து 1858. மீரட் வந்து நமக்கு தெரியும், அதுவும் 1857 மே. மங்கள் பாண்டே கழகம் வந்து 1857 ஏப்ரல். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எது வரும்? வேலூர் கழகம் வரும் 2. அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு மங்கள் பாண்டே 1857 தான், இது ஏப்ரல் மந்த்து. ஸோ மீரட் கழகம் வந்து மே மந்த்து 1857. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஜான்சி ராணி தோல்வி வந்து 1858 ஜூன் 18 வந்து இறந்துருப்பாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், நானா சாஹேப் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மனவெறுப்பை வளர்த்து கொண்டது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஓய்வூதியம் மறுக்கப்பட்டது தான். அடுத்து பாருங்கள், சித்து மற்றும் கான்கே ஆகிய இருவரும் தொடர்புடைய கழகம் வந்து எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி, சாந்தல் புரட்சி. சித்து, கான்கே. அடுத்து பாருங்கள், 29
மார்ச் 1857 யார் தூக்கிலிடப்பட்டார்? மங்கள் பாண்டே தான் வந்து தூக்கிலிட்டாங்க. அடுத்து பாருங்கள், 1951ஆம் ஆண்டு ஜமீன்தார் ஒழிப்பு முறை சட்டத்தின் விளைவு யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. குத்தகைக்காரர்கள் மற்றும் பங்குதாரர்கள் 62 லட்சம் ஹெக்டேர் நிலத்தின் உரிமை பெற்றனர். அடுத்து பாருங்கள், 1921 மாப்ளா கழகம் எந்த இடத்தில் நடைபெற்றது? இதுக்கான ஆன்சர் வந்து கேரளா. இதுக்கு முன்னாடி வந்து மாப்ளா கழகம் அந்த தெருன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லை, இயர் 1921 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. அடுத்து பாருங்கள், 1857ஆம் ஆண்டு சிப்பாய் கழகத்தின் முதல் பொறி டேஷில் தென்பட்டது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பராக்பூர். அடுத்து பாருங்கள், சரியான இணை வந்து கேட்குறாங்க. ஜமீன்தாரி முறைன்னா நிலச்சுவந்தார் முறை, அது வந்து சரி. மகள்வாரி முறை வந்து சொந்த சாப்பிடுன்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. ரயத்வாரி வந்து இனவாரி முறைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, தவறு. நில உடைமை முறைனா நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வாகத்தில் பற்றியது. ஸோ அது வந்து சரி. ஒன்றுனாலும் வந்து சரி. தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் கொடுத்துறதுனால நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. அடுத்து பாருங்கள், 1857ஆம் ஆண்டு புரட்சியின் நோக்கம் டேஷ் என்பவரை இந்துஸ்தானின் பேரரசாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்பதாக இருந்தது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 2ஆம் பகதூர் ஷா. ஸோ அவ்வளோதான் வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தொடக்க கலை கிளர்ச்சிகள்லேருந்து ஸோ ரீசன்ட் டைம்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட எல்லாமே கொடுத்தாச்சு. ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோஸ் வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.